திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 2000 ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர்களின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 2000 ஆண்டு கல்வி பயின்று முடித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 25ஆம் ஆண்டாக வெள்ளி விழா காணும் இவர்களது சந்திப்பு நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை விஜயம் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். தங்கள் பங்களிப்பாக பள்ளிக்கு நன்கொடையும் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களையும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கி மகிழ்ந்தனர். வர வச்சு ஒரு பெரிய லெவலில் டைரக்ட் வர வச்சு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த டைமில் கூட இவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 மின்விசிறிகள் கொடுத்து சரி பண்ணுறதுக்காக வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்காக அந்த தருணத்தை நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். மற்றும் வந்து இன்றைய அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் நேற்று சொன்னதுக்கப்புறம் உடனே இந்த சேர்ஸ் மாணவர் டீச்சர்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது +2 வந்து 186 மாணவர்கள் 172 பேர் பாஸ் பண்ணி 92% அளிக்க முடியும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் தான். கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நல்ல ஒரு 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நான் இந்த தருணத்தில் பெருமையாக சொல்லி சந்தோஷமாக கொண்டாட நல்லா இருக்கணும். உங்களோட இந்த ரீயூனியன்ஸ் எவ்ரி இயர் நடத்தி நீங்களும் நல்லா இருக்கணும். பள்ளிக்கும் தேவையான அவர் என்ன பண்ணார், நீங்கள் 9th வேணாப்பா, நீ போய் 8th படி, உங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் உனக்கு படிப்பு கரெக்டாக வர சொன்னாங்க. ஆனால் அதோட அருமை மக்களையும் தெரிவித்து மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெட்மாஸ்டர் மேடம் போகிறதுக்காக கொஞ்சம் டைம் இல்லைங்கன்னா அவங்க முதல்ல எல்லாம் ஒட்டுமொத்தம் சேர்ந்து அவங்களுக்கு பரிமாறிச்சு, நான் மனசார பரிமாறிச்சு. அவங்க 9th 10th 11th 12th அந்த ஆர்ட்ஸ் ஸ்கூலில் படித்த எனக்கு ஒரு சந்தோஷத்தோட இந்த ஹைஸ்கூலில் படித்தது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் நான் இருக்கிறேன். அது காரணம் என்னன்னாக்கா என்னோட இருந்த இந்த மாணவி ஸ்டூடெண்ட்ஸு தான். ஏன்னாக்கா நான் படிக்கலாம் ஒரு சரி, விளையாட்டுக்கு எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுப்பாங்க. ஒன்று படிக்கணும், இல்லைன்னா விளையாட்டு.